بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في قرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே அல்ஹம்துலில்லாஹ். ஸலாமும் ஸலவாத்தும் எம் இறுதி தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னலாரின் அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபியூன்கள், தபஅ இன்று வரை முஸ்லிம்களாக மூமின்களாக வாழ்ந்து கொண்டிருக்கும் நம் அனைவர்கள் மீதும் சலாமும் ஸலவாத்தும் என்றென்றும் உண்டாவதாக. அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எம் மீது கடமையான இஷாவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு எவ்வாறு இந்த இடத்தில் என்னையும் உங்களையும் மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், அதனை சரியான முறையில் படிக்க வேண்டும் என்ற நோக்கத்துக்காக வேண்டி அமர வைத்திருக்கின்றானோ, அதே போன்று நாளை மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்தரமான சொர்க்கத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் இருக்கின்ற காலகட்டம் நம் எல்லோருக்கும் தெரியும். மனிதர்கள் வாழ்வதற்கு மிகவும் சிரமமான, மிகவும் கஷ்டமான ஒரு காலகட்டத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம். வெப்பம் அதிகரித்து, சூடு அதிகரித்து, அவனால் அன்றாட வாழ்க்கையை வாழ முடியாமல், அவனுடைய பொருளாதாரத்தை தேட முடியாமல், தொழில்களிலே ஈடுபட முடியாமல் மிக கஷ்டப்படுகின்ற, மிகவும் அல்லோலப்படுகின்ற ஒரு காலகட்டத்திலே நாம் எல்லோரும் இருந்து கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது நமக்கெல்லாம் ஒரு சிறியதொரு வெப்பமாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே நித்தாட்டப்பட்ட ஒட்டுமொத்த சமுதாயமும் நித்தாட்டப்பட்டு எந்த நிலையிலுமே இல்லாத அந்த சந்தர்ப்பத்திலே மனிதன் அவர்கள் செய்த பாவத்தின் அளவுக்கு அவர்களுடைய உடம்பில் இருந்து வியர்வைகள் வடிந்து அவர்கள் செய்த பாவத்தின் அளவுக்கு அவர்களுடைய உடம்பை தாழ்ந்து கொண்டு இருக்கின்ற அந்த நேரத்திலே அல்லாஹு தஆலா 7 சமுதாயம் 7 கூட்டத்தினர்களுக்கு அல்லாஹ் அரசினுடைய நிழலை கொடுக்கின்றான். அந்த 7 கூட்டத்தில் நானும் நீங்களும் இருந்து கொண்டிருக்கின்றீர்களா? என்னுடைய வாழ்க்கையும் உங்களுடைய வாழ்க்கையும் அதை நோக்கி பயணிக்கின்றதா என்பதை நாம் தனிமையிலே இருந்து ஒவ்வொருவரும் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். அந்த 7 கூட்டத்தை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது சொன்னார்கள், வன் அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு قال ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ தில்லிஹி யௌம லா தில்ல இல்லா தில்லுஹு. எந்த நிழலும் இல்லாத அந்த நேரத்திலே அல்லாஹ் தஆலா அர்ஷினுடைய நிழலை 7 கூட்டத்திலே கொடுக்கின்றான். ஒன்று இமாமுன் ஆதில், நீதமாக நீதம் செலுத்திய அந்த நீதிபதி. இரண்டாவது வஷாபுன் நஷஅ ஃபீ இபாதத்தில்லாஹி தஆலா, ஒரு மனிதன் அவனுடைய இளமை பருவத்தை அல்லாஹ்வுக்காக வேண்டி அவனுடைய வாழ்நாளை கழித்த அந்த இளைஞன். மூன்றாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள், வரஜுலுன் கல்புஹு முஅல்லகன் ஃபில் மசாஜித். எப்படிப்பட்ட மனிதன் என்று சொன்னால், அந்த மனிதனுடைய உள்ளம், அவனுடைய செயற்பாடுகள் அனைத்தும் மஸ்ஜிதோடு தொடர்புபட்ட ஒரு மனிதன். நான்காவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வரஜுலானி தஹாபானி ஃபில்லாஹ். 2 மனிதர்கள் இருப்பார்கள். அந்த 2 மனிதர்களும் அல்லாஹ்வுக்காக வேண்டி நேசம் கொண்டவர்கள், அல்லாஹ்வுக்காக வேண்டி நேசம் கொண்டவர்கள், அல்லாஹ்வுக்காக வேண்டி சேர்ந்தவர்கள். இஜ்தமான், அல்லாஹ்வுக்காக வேண்டி சேர்ந்தவர்கள். வதஃபர்ரக அலைஹி, அல்லாஹ்வுக்காக வேண்டி பிரிந்தவர்கள். இப்படிப்பட்ட மனிதர்களையும் அல்லாஹ் தஆலா நாளை மறுமையிலே அந்த அரசினுடைய நிழலை கொடுக்கின்றான். அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வரஜுலுன் தஅத் இம்ராஅத்துன் தாத்து மன்சபின் வஜமாலின் ஃபகால இன்னி அஹாஃபுல்லாஹ். ஒரு அழகான ஒரு பெண்மணி இருக்கின்றால், அந்த பெண்மணியை ஒரு மனிதன் விபச்சாரத்திற்காக வேண்டி அழைத்தால், என்னை அல்லாஹ் தஆலா பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற அந்த பய உணர்வோடு அதிலிருந்து தூரமாகி அந்த பெண்மணி
அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வரஜுலுன் தஸத்தக பிஸதகத்தின் ஃபஅஹாஹுமா. எவ்வாறு சொன்னார்கள் என்று சொன்னால், இடது கை வலது கையால் கொடுக்கின்ற தர்மம் இடது கைக்கு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு மனிதனை அல்லாஹ் தஆலா என்ன செய்திருக்கின்றான், தேர்ந்தெடுத்திருக்கின்றான். இறுதியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எவ்வாறு என்று சொன்னால், வரஜுலுன் ذكرல்லாஹு காலியன் ஃபஃபாலத் ஐனாஹு என்று சொன்னார்கள். எப்படிப்பட்ட மனிதன், இறுதியாக சொல்லுகின்ற மனிதனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாருங்கள், அல்லாஹ்வுக்காக வேண்டி கண்ணீர் வடித்த அந்த கண்கள், அந்த மனிதனை அல்லாஹ் தஆலா நாளை மறுமையிலே அரசினுடைய நிழலை கொடுக்கின்றான் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 7 கூட்டத்தினரை நமக்கு சுட்டிக்காட்டினார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த 7 கூட்டத்தை பற்றி இந்த இடத்திலே விரிவாக பேச முடியாது. அதில் 2 விடயங்களை இந்த குறிப்பிட்ட நேரத்தில், எனக்கு வழங்கப்பட்ட இந்த நேரத்திலே நான் சொல்லி காட்டலாம் என்று நினைக்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முதலாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீதம் செலுத்தக்கூடிய நீதிபதி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகின்ற பொழுது சூரத் அராஃபிலே அழகாக சொல்லி காட்டுகிறான். எவ்வாறு சொன்னால், குல் அமர ரப்பி பில் கிஸ்தி, எங்களுடைய இறைவன் மக்களுக்கு மத்தியில் நீதத்தை செலுத்துமாறு எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறான் என்று சூரத் அராஃபிலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த நீதம் செலுத்துகின்ற விடயத்தில் யாராக இருந்தாலும், முஸ்லிம் சமூகமாக இருந்தாலும், வேறு சமூகத்தினர்களாக இருந்தாலும், எல்லோருமே நீதம் செலுத்துவதில் மிகவும் ஒரு பொடுபோக்குத்தனம் காட்டக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த நீதியை சரியான முறையில் செலுத்துவதற்கு தவறு வருகின்றார்கள். எந்த சமுதாயத்தினர்களாக இருந்தாலும் சரி, ஒரு குற்றத்தை செய்துவிட்டு ஒரு குற்றவாளி முன்னால் நிற்கின்ற பொழுது அந்த குற்றவாளிக்கு தீர்ப்பளிக்கின்றவர் அந்த குற்றவாளியினுடைய தாயோ அல்லது தந்தையோ அல்லது அந்த குற்றவாளியினுடைய சகோதரனாக இருந்தால் அவர் எப்படிப்பட்ட நீதியை அளிப்பார், எப்படிப்பட்ட நீதியாக அந்த இடத்திலே அவர் கொடுப்பார் என்று சொன்னால், அந்த குடும்பத்துக்காக சாதகமான நீதியைத்தான் அவர் கொடுப்பார். அந்த குற்றத்துக்கு ஏற்ற அந்த நீதியை கொடுக்க மாட்டார். இப்படிப்பட்ட நீதிதான் இன்றைய காலகட்டத்திலே தலைவிரித்து ஆடக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு நீதி எவ்வாறு இருக்கின்றது என்று சொன்னால், ஏழை மக்களுக்கு ஒரு நீதி என்றும், பணக்காரனுக்கு ஒரு நீதி என்றும், அதே போன்று அரசியல்வாதிக்கு ஒரு நீதி என்றும், இன்னொரு விடயங்களை செய்கின்ற பொதுமக்களுக்கு ஒரு நீதி என்றும், இப்படிப்பட்ட நீதியாகத்தான் இன்றைக்கு நீதிவான்கள் நீதி செலுத்தக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நீதி சரியாக இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய சமுதாயத்தில் ஊழல்கள் ஒழிக்கப்பட்டுவிடும், நம்முடைய சமுதாயம் நேர்மையாக இருக்கும், நம்முடைய சமுதாயம் அனைத்திலும் முன்மாறி மிக்க சமுதாயமாக இருக்கும். இத்துணைக்கும் நம்முடைய நீதி இல்லாத காரணமாகத்தான் இன்றைக்கு நம்முடைய சமுதாயம் குன்றும் குழியுமாக இருப்பதற்கு காரணமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எல்லோருமே ஒரு முன்மாதிரியாக இருக்கின்றார்கள். எவ்வாறு என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு நீதவானாக இருக்கின்றார்கள் என்று பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வருகின்றார். நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகின்றார்கள். வந்து சொல்லுகிறார்கள், யா ரசூலுல்லாஹ், நீங்கள் எனக்கு சாட்சியாக இருக்க வேண்டும். எதற்கு சாட்சியாக இருக்க வேண்டும்? நான் பெற்றெடுத்து வளர்த்த 2 பிள்ளைகள் இருக்கின்றார்கள். அந்த 2 பிள்ளைகளில் கடைசி பிள்ளை எனக்கு மிகவும் விருப்பமானவன். அவனுக்கு நான் என்ன செய்கின்றேன், அவனுக்கு ஆசையாக நான் இந்த ஒரு குதிரையை நான் என்ன செய்கின்றேன், வளர்க்கின்றேன். அந்த குதிரையை நான் அவனுக்காக வேண்டிதான் நான் கொடுக்க போகின்றேன். யா ரசூலுல்லாஹ், அதற்கு நீங்கள் சாட்சியாக இருக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கின்றார்கள். கேட்டதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள், உன்னுடைய அடுத்த மகனுக்கும் நீ இதே போன்று சமனாக பிரித்து கொடுத்தாயா என்று கேட்கின்றார்கள். கேட்டதற்கு நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு சொன்னார்கள், நான் அருமையாக வளர்த்த மிகவும் இரக்கத்துக்குரிய இந்த மகனுக்கு மாத்திரம் தான் இந்த இதை சொந்தமாக நான் ஆக்குகின்றேன் என்று சொன்னார்கள். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அநியாயத்துக்கு நீ என்னை சாட்சியாக வைத்துக் கொள்ளாதே, நீ செய்தது மிக பெரும் பிழை என்று அந்த இடத்திலே நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதை தாண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே
சகோதரர்களை சொல்கிறார்கள் எவ்வாறு சொன்னார், என்னுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் நேசத்துக்குரியவர்களாக இருந்தார்கள், மிகவும் நேசிக்கக்கூடியவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிள்ளைகளில் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக நேசிப்பார்கள். அப்படிப்பட்ட ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூட களவெடுத்திருந்தால் நான் அவருடைய கையை வெட்டுவேன் என்றுதான் சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதனை நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கோ அல்லது நம்முடைய சமுதாயத்தில் இருக்கின்றவர்களுக்கோ இதனை நாம் நடைமுறைப்படுத்தினோம் என்று சொன்னால் நம்மளை போன்ற குற்றவாளி யாரும் இருக்க மாட்டார்கள். அவ்வாறுதான் நம்மளை பார்க்கின்றார்கள். சரியாக நாம் செய்தோம் என்று சொன்னால் நம்மளை ஒரு குற்றவாளியாக பார்க்கின்றார்கள். இந்த சமுதாயம் அவ்வாறுதான் பார்க்கின்றது. நீதியை நீதியாக செய்தோம் என்று சொன்னால், அல்லாஹ்வுக்காக வேண்டி பயந்து நாம் செய்தோம் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி அவனுடைய அணுவளவும் தவறாமல் நாம் சரியாக செய்தால் நம்முடைய சமுதாயம் நம்மளை எவ்வாறு பார்க்கின்றது, ஒரு குற்றவாளியாகத்தான் பார்க்கின்றார்கள், ஒரு கேவலமானவர்களாகத்தான் என்ன செய்கின்றார்கள் பார்க்கின்றார்கள். எப்படி சொல்வார்கள், மகனுக்கு இவ்வாறு தீர்ப்பு கொடுத்துட்டாரு, நமக்கு தெரிஞ்சவர் இவ்வாறு தீர்ப்பு கொடுத்துட்டாரு என்றுதான் மனிதர்கள் பேசக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்ததாகத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த வாலிபம் என்பது, இந்த வாலிபத்தை அந்த மனிதன் பள்ளியோடு கழித்த, இந்த மார்க்கத்துக்காக வேண்டி கழித்த அந்த வாலிபனுக்கு அல்லாஹ் தஆலா நாளை மறுமையிலே என்ன செய்கின்றார்கள், சொர்க்கத்துக்கு அந்த நிழலை கொடுக்கின்றான். அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே வாழ்ந்த சஹாபாக்களையும் இன்று வாழ்கின்ற நம் இளைஞர் சமுதாயத்தையும் ஒரு கணம் ஒப்பிட்டு பார்ப்போம். அவர்கள் இஸ்லாத்தை அடிப்படையாக, சுவனத்தை அடிப்படையாக கொண்டு, இலக்காக கொண்டு அவர்கள் வாழ்ந்தவர்கள். அவர்களுடைய இலக்கு சுவனமாக இருந்தது. எதை செய்தாலும் நான் சுவர்க்கத்துக்கு செல்ல வேண்டும், அதற்குரிய பாதையை நான் இலகுபடுத்த வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் அவருடைய வாழ்க்கை இருந்தது. இன்றைய சமுதாயத்தில் வாழ்கின்றவர்களை பார்க்கின்ற பொழுது எத்துணை இளைஞர்கள் இந்த பள்ளிவாசலில் சரியாக தொழுகைக்காக வேண்டி வருகிறார்கள், மார்க்க உபன்யாசங்களில் எத்தனை பேர் கலந்து கொள்கின்றார்கள், எத்துணை பேர் நம்முடைய மார்க்க விடயங்களில் இதர விடயங்களில் கலந்து கொள்கின்றார்கள். எல்லாமே அல்லாஹ் பாதுகாத்த சிலர்களை தவிர. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே வாழ்ந்த ஒரு சஹாபி அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திருமணமாகி சிறிது காலம் அவர்கள் அவர்களுடைய இரவு முழுக்க தொழுகையில் ஈடுபடக்கூடியவர்களாக இருப்பார்கள். எவ்வாறு அவருடைய இரவெல்லாம் தொழுகையிலே கழிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதே போன்று அவருடைய பகலெல்லாம் நோன்பு அவருடைய பகல் காலங்களில் கழிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதே போன்று அதிகம் அவர்கள் குர்ஆன் ஓதக்கூடியவர்களாக இருப்பார்கள். இதை பார்த்துவிட்டு அவருடைய தந்தை என்ன செய்கின்றார், இப்போதுதான் திருமணம் ஆகியிருக்கின்றாய், இந்த விடயத்தை நீ இதை தொடர்ந்து செய்தாய் என்று சொன்னால் எவ்வாறு இருக்குமே என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து சொல்லுகின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள், உடனே விட்டு விடுங்கள் என்று சொல்லவில்லை, உடனே விட்டு விடுங்கள், இதை முற்றும் முழுதாக நீங்கள் தவிர்த்து விடுங்கள் என்று சொல்லவில்லை. நம்முடைய பெற்றோர்களா இருந்தால் நாம் என்ன செய்திருப்போம், நீ இப்போதுதான் திருமணம் ஆகின்றாய், நீ வளர்கின்ற பிள்ளை, நீ வாழும் வளரும் பிள்ளை, நீ இதை விட்டு நீ ஒதுங்கி விடு என்று நான் சொல்வோம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறு சொல்லவில்லை. எவ்வாறு சொல்லுகின்றார்கள் என்று சொன்னால், நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் என்ன செய்து கொள்ளுங்கள், நோன்பை பிடித்துக் கொள்ளுங்கள், வருடம் முழுவதும் நோன்பு நோற்றவர்களை போன்றாவீர்கள். அதே போன்று இரவிலே நீங்கள் நின்று வணங்குங்கள், அதே போன்று குர்ஆனை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஓதிக்கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதருக்கு நல்ல முறையிலே அழகாக உபன்யாசம் செய்கின்றார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இவருடைய வாழ்க்கையில் நாம் எவ்வளவோ படிப்பினைகளை எடுத்துக் கொள்ளலாம். நம்முடைய சமுதாயத்தில் திருமணமானவர்கள் என்ன செய்கிறார்கள், திருமணமாகி அந்த இரவிலே அவர்களுக்கு சுபஹ் ஹராமாக்கப்பட்டு விட்டது. அந்த இரவிலே எல்லோருக்கும் என்ன செய்யப்பட்டு விட்டது, ஹராமாக்கப்பட்டு விட்டது. அந்த நாளில் இருந்து என்ன செய்யப்படுகிறது, தொழுகை ஹராமாக்கப்பட்டு விட்டது. இரண்டு பேருக்கும் தொழுகை ஹராமாக்கப்பட்டு விட்டது. இவ்வாறுதான் நம்முடைய சமுதாயத்தினுடைய நிலைமை இப்போது இருந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதே போன்றுதான் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள்
உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஏற்கனவே திருமணமானவர்கள். அவர்கள் என்ன செய்கிறார்கள் சொன்னால், பிறகு அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை என்ன செய்கிறார்கள், திருமணம் முடிக்கின்றார்கள். திருமணம் முடித்து அவர்களுக்கு பிறந்ததுதான் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்கள் இரண்டு பேரும் மஷூரா பண்ணுகிறார்கள், இரண்டு பேரும் கதைத்துக் கொள்கிறார்கள். எவ்வாறு கதைத்துக் கொள்கிறார்கள் தெரியுமா? இவரை நாம் வளர்த்தால் இவருடைய உள்ளத்தில் உலக மோகங்கள் அதிகரித்து விடும். இவர் சரியான முறையிலே இபாதத்துகளில் ஈடுபட மாட்டார். இவர் சரியாக இஸ்லாத்துக்காக வேண்டி வளர்க்கப்பட மாட்டார். இவரை நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கையிலே ஒப்படைத்து விடுவோம் என்று முடிவெடுக்கின்றார்கள். முடிவெடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த பாசறையிலே அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை என்ன செய்கின்றார்கள், வளர்ப்பதற்காக வேண்டி விட்டு விடுகின்றார்கள். வளர்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பாசறையிலே வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இஸ்லாத்தை முழுமையாக ஏற்று சொர்க்கத்துக்கு சொந்தக்காரராக அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய வாழ்க்கையை மாற்றுகின்றார்கள். ஒரு சந்தர்ப்பத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்று சொன்னால், சுபஹுடைய தொழுகைக்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவார்கள். அதற்கு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கின்றார்கள், ஒரு தண்ணீர் தடாகத்திலே தண்ணீரை நிரப்பி வைத்துவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காத்து கொண்டிருக்கிறார்கள், எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனஸ் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து கேட்கிறார்கள், யா அனஸே, நீங்கள் எதனை நீங்கள் விரும்புகின்றீர்கள் என்று கேட்கிறார்கள். இந்த நேரத்திலே நீங்கள் எதனை விரும்புகின்றீர்கள் என்று கேட்கிறார்கள். அதற்கு அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், நான் சுவர்க்கத்திலே உங்களோடு எவ்வாறு இந்த இடத்திலே இருக்கின்றோம் அதே போன்று இருக்க வேண்டும் யா ரசூலல்லாஹ். அதுதான் எனக்கு விருப்பமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதுதான் எனக்கு விருப்பமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு எத்தனை பேருடைய பிள்ளைகளுக்கு இந்த விருப்பம் இருக்கின்றது? இன்றைக்கு எத்தனை பேருடைய பிள்ளையுடைய மனதில் இந்த விருப்பம் இருந்து கொண்டிருக்கின்றது? யாரோட இருக்கணும் என்று எத்தனை பேர் கேட்டால் அதுக்கு பதில் சொல்ல முடியாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், நாம் வாழ்கின்ற காலம் சிறிது காலமாகத்தான் இருக்க போகின்றது. சிறிது காலம் திடீர் மரணங்கள், நாம் கண் முன்னே மரணங்கள் திடீரென்று மரணிக்கிறார்கள். நல்ல ஆரோக்கியமாக இருந்தவர், பள்ளிவாசலுக்கு வந்தவர், வீதி ஓரங்களில் நடமாடியவர், இன்னொரு இடங்களில் நடமாடியவர், எம் முன்னால் காட்சி அளித்தவர் திடீரென்று அடுத்த நாள் மரணிக்கின்றார். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அத்துணையும் நமக்கு பாடமாக இருந்து கொண்டிருக்கிறது. அனைத்து விடயமும் நமக்கு பாடமாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் அனைத்தையும் பாடமாக கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் நிரந்தரமாக வாழ வந்தவர்கள் கிடையாது. இந்த உலகத்தில் ஆள போனவர்களும் கிடையாது. எம்முடைய காலம் சிறிது, எப்போது என்று சொல்ல முடியாது. ஒருவர் முந்தலாம் பிந்தலாம், ஆனால் இந்த உலகத்தில் நிரந்தரமாக இருக்க போவது கிடையாது. எனவே இந்த காலத்தை நாம் பொன்னானதாக எண்ணி நாம் நம்முடைய வாழ்க்கை பயணத்தை சொர்க்கத்துக்குரிய பாதையாக அமைத்துக் கொள்ள வேண்டும். அதை தவறவிட்டோம் என்று சொன்னால் நம்மளை போன்ற நஷ்டவாளிகள் யாரும் இருக்க போவதில்லை. நாம் கடைசியாகத்தான் யோசிப்போம். அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே நித்தாட்டப்பட்ட போதுதான் நாம் யோசிப்போம். அப்போதுதான் நாம் கை செய்தப்பட்டவர்களாக அங்கும் இங்குமாக அல்லோலப்பட்டு திரிவோம். அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா சூரத் அபஸிலே சொல்லி காட்டுகிறான், எவ்வாறு உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபத்திஹி வ பனீஹி, எவ்வாறு வாப்பா உம்மா பார்த்து ஓடுவா, மகன் உம்மா பார்த்து வாப்பா பார்த்து ஓடுவார்கள், சகோதரர்களை பார்த்து ஓடுவார்கள். ஏன்? அந்த நேரத்திலே தன்னை எவ்வாறு காப்பாற்றிக் கொள்வது, தன்னை நான் எவ்வாறு காப்பாற்றிக் கொள்வது, இந்த நேரத்திலே தன்னை காப்பாற்றிக் கொள்வது எவ்வாறு என்றுதான் அவர்கள் யோசிப்பார்கள். பிள்ளை பற்றி யோசிக்க மாட்டார்கள், மனைவியை பற்றி யோசிக்க மாட்டார்கள், நண்பனை பற்றி யோசிக்க மாட்டார்கள், பிற சமுதாயத்தை பற்றி அவர்கள் யோசிக்க மாட்டார்கள். இத்துணைக்கும் நாம் இந்த உலகத்தில் நல்லவர்களாக வாழ்ந்தால், நம்முடைய வாழ்க்கை பயணத்தை நல்லதாக அமைத்துக் கொண்டால் மாத்திரம்தான் நாளை மறுமையிலே என்னால் வெற்றி பெற முடியும். நாளை மறுமையிலே அந்த சொர்க்கத்துக்கு சொந்தக்காரர்களாக ஆக முடியும். நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய அந்த சன்னிதானத்தில் அந்த நிழலை பெறக்கூடியவர்களாக ஆக முடியும். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளை, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எதையெல்லாம் இந்த குறுகிய நேரத்தில் கேட்டோமோ அதை தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் அருள்வாளிப்பானாக. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.